வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். தலதா மாளிகையை முதலில் தாக்கியது விடுதலை புலிகள் அல்ல, ராஜித பகிரங்கம். சங்கீத்சனின் விடுதலை நாமல் வெளியிட்டுள்ள பதிவு. பாலச்சந்திரனை தன்னிடம் ஒப்படைத்திருந்தால் காப்பாற்றியிருப்பேன். டக்ளஸ். கடந்த காலத்திலிருந்து தற்போதைய அரசு பாடம் கற்க வேண்டும். லசந்த அழகிய வண்ணம் வலியுறுத்தல். ஈரான் அமெரிக்கா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து ஆராய்ச்சி வெளியிட்ட விசேட அறிக்கை. ஈரான் ஒப்பந்த விவகாரம். அமெரிக்க ஜனாதிபதி கடுமையான எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். கண்டியில் உள்ள தலதா மாளிகையை தாக்கிய முதல் அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அல்ல என்றும், மாறாக 1989 அந்த மதத்தளத்தின் மீது முதல் ஆயுத தாக்குதலை நடத்தியது ஜேவிபி தான் எனும் முன்னாள் அமைச்சரான ராஜித சேனரத்ன தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணியான புதிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது இணைந்துள்ள ராஜித மாகாண சபை முறைமையின் வரலாறு மற்றும் அதன் அறிமுகத்தை சுற்றியிருந்த அரசியல் வன்முறை குறித்த ஒரு விவாதத்தின் போது இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கருத்துக்களில் விடுதலை புலிகள் அமைப்பு கூட ஒரு கட்டத்தில் அதிகார பகிர்வு ஏற்பாட்டிற்கு ஒப்புக்கொண்டிருந்த வேளையில் இலங்கை அரசாங்கம் அதனை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. மாகாண சபை முறைமையின் பிரதான எதிர்ப்பாளர்களில் ஒன்றாக ஜேவிபி மாறியுள்ளது. அதற்கு எதிராக ஒரு தீவிரவாத பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. மாகாணங்களுக்கு இடையில் பயணம் செய்ய மக்களுக்கு இறுதியில் விசாக்கள் தேவைப்படும் என்ற அச்சத்தை ஜேவிபி பரப்பியது. சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் தீ வைப்பு தாக்குதல்களை நடத்தியது. ஜேவிபி பெருமளவில் அரசு சொத்துக்களை குறிவைத்து பெரும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தியதாக அவர் குற்றம் சாட்டினார். அந்த காலகட்டத்தில் அரசு பேருந்துகளுக்கு மட்டும் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு 288 மில்லியனுக்கும் அதிகமாகும். மேலும் அந்த இயக்கம் அரசு தொடர்ந்து மற்றும் தனியார் போக்குவரத்து வாகனங்களையும் குறிவைத்தனர். குறிப்பாக கண்டியில் உள்ள தலதா மாளிகையை தாக்கிய முதல் அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அல்ல, மாறாக 1989 அந்த மத தளத்தின் மீது முதல் ஆயுத தாக்குதலை நடத்தியது ஜேவிபி தான். நாட்டிற்கு தீ வைத்து பொருளாதாரத்தை சேதப்படுத்திய அதே ஜேவிபி இப்போதும் பொது மேடைகளில் தோன்றி கடந்த 75 ஆண்டுகால அரசியல் நிர்வாகங்களை தேசத்தின் சாபக்கேடு என்று வர்ணிக்கிறது. உண்மையில் நாட்டிற்கு சாபக்கேடாக செயல்பட்டவர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக இளைய தலைமுறையினர் இலங்கையின் அரசியல் வரலாற்றை கூர்ந்து ஆராய வேண்டும். மாகாண சபைகள் குறித்து ஜேவிபியின் தற்போதைய நிலைப்பாடு விமர்சிக்கத்தக்கது. ஒரு காலத்தில் இந்த அமைப்புக்கு எதிராக குரல் எழுப்பிய அந்த கட்சி தற்போது ஆட்சியில் இருப்பதோடு மாகாண சபை தேர்தல்களை நடத்தவும் தவறிவிட்டது என்று கூறியுள்ளார். அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த தமிழ் சொல்லிசை பாடகர் விடுதலை செய்யப்பட்டதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ வரவேற்றிருக்கின்றார். இது குறித்து அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தள கணக்கில் பதிவொன்றையும் இட்டிருக்கின்றார். இந்த முடிவுக்கு பின்னால் உள்ள அரசியல் குறித்து நான் கருத்து தெரிவிக்கப் போவதில்லை. இளம் கலைஞர் சங்கீத்சன் விடுதலை செய்யப்பட்டு அவருடைய குடும்பத்தினருடன் மீண்டும் இணைந்துள்ளார் என்பதுதான் இங்கு முக்கியமானது. அது நடந்ததைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கலைஞர் தன்னுடைய திறமையையும் அபிலாசைகளையும் நேர்மையான மற்றும் அர்த்தமுள்ள வழியில் தொடர்ந்து முன்னெடுப்பார் என நம்புவதாகவும் அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலான உள்ளடக்கங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இறுதி கட்டத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று முன்னாள் கடற்றொழில் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார். இறுதிப்போர் மௌனித்ததை தொடர்ந்து இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலச்சந்திரன் துப்பாக்கியினால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகளாவியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு பதிலளித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்ததாவது:
இறுதிப் போர் முடிவுக்கு வந்த பின்னர் பாலச்சந்திரன் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருந்தாள். அவரை நான் மிகவும் பாதுகாப்பான முறையில் உயிரோடு வைத்திருப்பேன். அவர் பிரபாகரன் மகன் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மனிதநேய அடிப்படையிலேயே நான் இந்த முடிவை எடுத்திருப்பேன். ஏனெனில் போர் மௌனித்த பிறகு அவரை தாண்டி எந்தவொரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த பலரை நான் ஏற்கனவே பாதுகாப்பாக வைத்திருந்து பின்னர் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தேன். பாலச்சந்திரனுக்கும் அத்தகையதொரு பாதுகாப்பை எம்மால் வழங்கியிருக்க முடியும் என்று டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை உரிய காலத்தில் நடத்தாத காரணத்தினாலேயே கடந்த காலங்களில் மக்கள் எம்மை வீட்டிற்கு அனுப்பினார்கள் என்றும், எனவே கடந்த கால தவறுகளிலிருந்து தற்போதைய அரசு பாடம் கற்றுக்கொள்வது அவசியம் என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான லசந்த அழகியவண்ணு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாகவும் கூட்டு எதிரணி சார்பிலும் நாம் தொடர்ச்சியாக அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றோம். உங்களுடைய ஆட்சி காலத்திலும் தேர்தல் ஒத்திவைக்கப்படவில்லையா என எம்மை பார்த்து சிலர் கேள்வி எழுப்பலாம். ஆம், அன்று நாம் தேர்தலை ஒத்திவைத்திருந்தது முற்றிலும் தவறுதான். அதற்கான தகுந்த பதிலைத்தான் மக்கள் அடுத்து வந்த தேர்தலூடாக எமக்கு வழங்கினார்கள். தேர்தலை நடத்த தவறிய எமது கட்சியை நிராகரித்த மக்கள் தேர்தலை முறையாக நடத்துவோம் என கூறி ஆட்சிக்கு வந்து தற்போதைய தரப்பினரை ஆதரித்தனர். எனவே தேர்தல் ஒத்திவைப்பு தொடர்பில் கடந்த கால வரலாற்றில் இருந்து அரசு பாடங்களை கற்றுக்கொண்டால் நல்லது. எமது தரப்பு எப்போதும் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டிலேயே உள்ளது என்று குறிப்பிட்டார். எதிர்வரும் நாட்களில் அமெரிக்காவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அறிவிக்க வாய்ப்புள்ளது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சரான அப்பாஸ் ஆராக்சி தெரிவித்திருக்கின்றார். எனினும் இது குறித்து இறுதி செய்யப்படவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். ஈரானிய தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் இந்த விடயத்தை அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான சாத்தியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கட்டமைப்பில் போர்க்களத்தில் இஸ்லாமிய குடியரசு அடைந்த வெற்றிகளை ஒருங்கிணைப்பதே இந்த ராஜதந்திரத்தின் நோக்கம். அந்நாட்டிற்கு எதிரான சமீபத்திய தூண்டுதலற்ற அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற ஒரே தரப்பு இஸ்லாமிய குடியரசுதான். இந்த முடிவு ஒரு பெரும் மூலோபாய சாதனையை பிரதிபலிக்கிறது. அந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் ஈரான் மக்களே இந்த களத்தின் உண்மையான வெற்றியாளர்கள். அணு ஆயுத திறன்கள் உட்பட மேம்பட்ட ஆயுதங்கள் இரு தரப்பினரிடமும் இருந்த போதிலும் ஈரான் அவர்களை தங்கள் நோக்கங்களை அடையவிடாமல் தடுத்ததனால் தான் வெற்றி கிடைத்தது. இயல்பாகவே அத்தகைய வெற்றிக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் அல்லது புரிந்துணர்வின் மூலம் அதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். ஈரானுடனான ஒப்பந்த விவகாரத்தில் அந்த நாட்டு ஊடகம் வெளியிடும் கசிவு தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் தரப்பும் வெளியிடக்கூடிய தகவல்களுக்கும் உண்மையில் தயாராகி வரும் ஒப்பந்தத்திற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் அவர் மிக ஆவேசமாக பதிலளித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஈரானியர்கள் வணிகம் செய்வதற்கோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ தகுதியற்ற நேர்மையற்ற மனிதர்கள் என்று விமர்சித்திருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களிடம் நல்லெண்ண அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவது சாத்தியமே இல்லை என்று சாடினார். மேலும் ஈரான் தன்னுடைய போக்கை உடனடியாக மாற்றிக்கொண்டு விரிவாக செயல்பட வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் இந்த ஆக்ரோஷமான துணி உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் வரும் 24 மணி நேரத்திற்கு முன்புதான் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையை எட்டிவிட்டதாகவும் அடுத்த சில நாட்களில் இரு நாடுகளும் அதில் கையெழுத்திட ஆவலாக இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது ஈரானின் ஊடக கசிவுகளினால் அவர் கடும் அதிருப்தியை அடைந்துள்ளார் என்பது அவருடைய தற்போதைய கடுமையான பேச்சின் மூலம் தெளிவாக தெரிகிறது. மறுபுறம் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்த ஒப்பந்தம் குறித்து சாதகமான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார். அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தாங்கள் எதிர்பார்த்த பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க கூட்டணியின் முக்கியத்துவ கவலைகளுக்கு இந்த ஒப்பந்தத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஒப்பந்தத்தின்படி இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.